அன்பு நேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான செவ்வாய் பொழுதின் மாலை உற்சாக வணக்கம். இன்று 20ஆம் தேதி மே மாதம் 2025 மற்றும் ஒரு செவ்வாய் மாலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் இன்றைய நாளுக்கான சன்ரைஸின் செய்திகள் இடம்பெற்றுக்கொள்ளும். நேற்றைய நாளுக்கான செய்திகளுடன் நகுலவதி தில்லைத்தேவன் அவர்கள், அதாவது 19 இந்த மாதம் திங்களுக்கான செய்திகளுடன் நகுலவதி தில்லைத்தேவன் அவர்கள், இன்று 20ஆம் தேதிக்கான செய்திகளுடன் செல்வி நித்யானந்தன் அவர்கள் இணையும் அந்நேரம். வணக்கம், வாருங்கள். வணக்கம் செல்வி நித்யானந்தன் அவர்களே, உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி. செய்தி 608 வருகின்றது. நீதித்துறை அதிகாரிகளை குறித்து சமூக ஊடகங்கள் மற்றும் இணையத்தில் வெளியிடப்படும் பதிவுகள் குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் கவலை வெளியிட்டுள்ள சட்டத்தரணிகள் சங்கம், நீதித்துறை அதிகாரிகளுக்கு நீதி அமைப்புக்கும் தீங்கு விளைவிக்கும் சில கருத்துக்கள் மற்றும் பதிவுகளை சமூக ஊடக தளங்களில் பொதுமக்கள் பதிவிடுவதாக சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையில் 2025ஆம் ஆண்டில் இதுவரை 46 துப்பாக்கி சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக நகர காவலர் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட நகர் காவல அத்தியட்சகர் புத்திக மனதுவர் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார். குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் 31 சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குழுக்களின் தூண்டுதலால் இடம்பெற்றவை என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கி நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள நாணய மாற்று வீதங்களின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 294 ரூபாய் 97 சதமாகவும், விற்பனை பெறுமதி 303 ரூபாய் 48 சதமாகவும் பதிவாகி இருக்கிறது. ஏவுகணை தோல்வி குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டுள்ளது என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் அவர் அளித்த பேட்டியில், நேற்றைய தினம் காலை திட்டமிட்டபடி 5:59 மணிக்கு PSLV-C ஏவுகணை விண்ணில் ஏவப்பட்டது. இதில் 4 நிலைகள் உள்ளன. 4ம் வேலை செய்தால்தான் அதை விண்ணில் வெற்றிகரமாக ஏவி நிலைநிறுத்த முடியும். முதல் 2 நிலைகள் சிறப்பாக செயல்பட்டதாகவும், 3வது நிலையில் கோளாறு ஏற்பட்டதால் ஏவுகணை விண்ணிற்கு செலுத்த முடியவில்லை. 4ஆம் நிலை சிறப்பாக செயல்பட்டது. இதனால் இப்பிரச்சனையே ஏற்பட்டது என்பதை கண்டறிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநில ஹைதராபாத்தில் பயங்கரவாதிகள் வெடிகுண்டு தாக்குதல் நடத்த திட்டமிடுவதாக மாநில உளவுத்துறைக்கு இரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் அடிப்படையில் ஆந்திர உளவுத்துறையுடன் இணைந்து தெலுங்கானா உளவுத்துறை நடத்திய விசாரணையில் IS பயங்கரவாதிகள் 2 பேரை கைது செய்யப்பட்டுள்ளார்கள். விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த சிராஜ், ஹைதராபாத்தைச் சேர்ந்த சமீர் ஆகிய 2 பயங்கரவாதிகளும் ஹைதராபாத்தில் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தனர் என தெரிய வந்துள்ளது. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் விரைவில் குணமடைய வேண்டும் என பிரார்த்திப்பதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் இருப்பதை கண்டறியப்பட்டுள்ளதாக அவரது அலுவலகம் ஞாயிற்றுக்கிழமையே தெரிவித்திருந்தது. வெள்ளிக்கிழமை அவருக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டதாகவும், புற்றுநோய் செல்கள் எலும்புக்கு பரவி இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்ததாக ஜோ பைடன் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் தொடர்ந்து காசா மற்றும் மேற்கு கரை பகுதிகளில் விரிவாக்கம் இராணுவ நடவடிக்கைகளையும் மனிதமான தடைகளையும் கடுமையாக கண்டிப்பதாக கனடா, இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் தெரிவித்துள்ளன. தேவையானவையாக இருந்தால் தண்டனைகள் உட்பட தீர்வுக்கு செல்ல தயாராக இருப்பதாக 3 நாடுகளும் கூட்டு அறிக்கை ஒன்றில் தெரிவித்தன. ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழைய முயன்ற புலம்பெயர்வோர் 62 பேர் பயணித்த படகொன்று தண்ணீரில் மூழ்கியுள்ளது. துரதிர்ஷ்டவசமாக ஒருவர் உயிரிழக்க, அதிர்ஷ்டவசமாக மற்ற அனைவரும் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். நேற்றைய தினம் ஆங்கில கால்வாயை கடந்த பிரித்தானியாவுக்குள் நுழைய முயன்ற புலம்பெயர்ந்தோரின் நிலை இப்படி ஏற்பட்டிருந்ததாக தெரிய வந்திருக்கின்றது. சுவிட்சர்லாந்தில் சனிக்கிழமையன்று ஏற்பட்ட பனிச்சரிவில் 7 சுற்றுலா பயணிகள் சிக்கியிருக்கிறார்கள். சுவிட்சர்லாந்தில் உள்ள ஆல்ப்ஸ் மலையில் அமைந்துள்ள
எக்கர் என்னும் இடத்தில் சனிக்கிழமையன்று பனிச்சரிவு ஏற்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் டோர்செஸ்டர் நகரில் 50 வயது நபர் ஒருவர் சிற்றுந்து மீது மோதிய விபத்தில் உயிரிழந்துள்ளார். மனிதாபிமான உதவிகள் இல்லாதன் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் காசாவில் 14,000 குழந்தைகள் உயிரிழக்கும் அபாய நிலை உருவாகி இருப்பதாக ஐக்கிய நாடு சபை தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனிதாபிமான விவகாரங்களுக்கான தலைவர் டொம்ப்ளெக்சர் இதனை பிபிசிக்கு தெரிவித்துள்ளார். காசாவுக்குள் நேற்றைய தினம் 5 ட்ரக்குகள் மனிதாபிமான உதவிகள் சென்ற ஆனால் இது சமுத்திரத்தை சிறுதுளியே இது அங்குள்ள மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு முற்றிலும் போதாது என அவர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவில் சட்டபூர்வமாக சுமார் 4.78 கோடிக்கு மேற்பட்ட வெளிநாட்டினர் பணியாற்றி வருகின்றார்கள். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் அவர்களின் பல்வேறு உரிமைகள் சலுகைகள் பறிக்கப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் 215 நகுலவதி தில்லை தேவன், லண்டன், டென்மார்க் செய்தி. டென்மார்க் இளவரசர் ராணி மேரிக்கும் இப்போது கடந்த 15/5/25 அன்று 21வது திருமண நாளை கொண்டாடினார்கள். ஆனால் இருவரும் அவர்களது அரச கடமைகள் காரணமாக வெவ்வேறு இடங்களில் இருந்து இருவரும் தனித்தனியாக இந்த திருமண நாளை கொண்டாட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் சந்தோஷமான நகரங்கள், அதாவது உலகில் கோல்ட் ஹாப்பினஸ் சிட்டிஸ் என்ற பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் டென்மார்க்கின் தலைநகரம் 1வது இடத்தை பிடித்திருக்கிறது மற்றும் 4வது இடத்தை ஓகுஸ் என்ற பெரிய நகரமும் அதன் பின்னர் ஓல்போ என்ற நகரமும் இந்த பட்டியலில் 3 இடங்கள், வேறும் பல நகரங்களும் இதில் இடம் பிடித்திருக்கிறது. டென்மார்க்கின் எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துகிறது டென்மார்க் அரசாங்கம். டென்மார்க்கின் முறைகளையும் மற்றும் விசா பயண கொள்கைகளையும் செயல்படுத்துகிறது. இதனால் டென்மார்க் அரசாங்கம் கனடா, அமெரிக்கா, நியூசிலாந்து, பின்லாந்து மற்றும் பல நாடுகளில் இணைந்துள்ளது. இதனால் ஒட்டு மொத்தமும் செயல்திறனை மேம்படுத்துகிறது இந்த டென்மார்க் அரசாங்கம். இங்கிலாந்தில் ஸ்கொட்லாந்து கடற்கரை ஒன்றில் சூரியோதயம் பார்க்க சென்ற வேளையில் அங்கு 40 இளைஞர்கள் வீடியோ அதாவது படப்பிடிப்பு செய்து கொண்டிருக்கும் போது ஒரு இளைஞனை கத்தியால் குத்தி இருக்கிறார். அந்த 16 வயது இளைஞர் கிளாஸ்கோ வைத்தியசாலைக்கு காவல்துறையினர் எடுத்து சென்ற போதும் அவர் சிகிச்சை பலனின்றி இறந்து விட்டார். மன்னர் சார்ஸ் அவர்கள் இப்போது குதிரை கண்காட்சி நடைபெற்றது, அதில் கலந்து கொண்டிருக்கிறார். கடந்த சனியன்று இந்த அரச குதிரை கண்காட்சி நடைபெற்றது. இது சுமார் 1943ஆம் ஆண்டு முதல் இது நடைபெற்ற வண்ணம் இருக்கிறது. இந்த கண்காட்சியில் நிதி திரட்டியிருக்கிறார்கள். போர் முயற்சிகளுக்கு இந்த நிதி பயன்படுகிறது. இங்கு பல இளவரசர்களும் பிரதமர் சல்மான் பின் சுமத் அல் சல்பா ஆகியோரும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மன்னர் சார்ல்ஸ் அவர்கள், வில்லியம் அவர்களும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். இப்போது உலகத்தின் சிறந்த இந்த அதிகூடிய பணக்கார பட்டியல் ஒன்று, குடும்பங்களுக்கான பட்டியல் ஒன்று வெளியிடப்பட்டது. அந்த குடும்பங்களுக்கான பட்டியலில் பிரித்தானியாவை சேர்ந்த இந்திய குடும்பம் ஒன்று முதல் இடத்தை பிடித்திருக்கிறது. இது சுமார் அவர்களின் சொத்து மதிப்பு 35.3 பில்லியன் பவுண்ட்ஸ்கள் அவர்களுடைய சொத்து மதிப்பு ஆகும். பக்கிங்ஹாம் அரண்மனையில் ராஜா ராணியின் புதிய உருவப்படங்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் ஆஸ்திரேலியாவின் சிட்னிக்கு செல்லும் போது எடுத்த படங்களும், சித்திரை மாதத்தில் இத்தாலியில் மறைந்த போப் அவர்களுடன்
நெருக்கமாக இருந்த சந்திப்பில் இருந்த அற்புதமான புகைப்படங்கள் இப்போது எல்லோராலும் கவனத்தை ஈர்த்துள்ளது. மேலும் வேல்ஸ் இளவரசர் வில்லியம் ஆணைக்குரிய சிறந்த தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். 300வது அமைப்பில் நிறைவை குறிக்கும் வகையில் 16/5/25 வெள்ளியன்று வெஸ்ட்மினிஸ்டர் அவையில் இந்த நடந்த ஆணைக்குரிய குளியல் அதில் 3ஆம் மன்னர் சார்ல்ஸ் மற்றும் இளவரசர் வில்லியமும் கலந்து கொண்டிருக்கு. வரலாற்று ஆணைக்குரிய இறையாண்மையின்மையும் மன்னரின் முதல் சேவையும் இதுவாகும். நன்றி. மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் வரும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி. அவர்கள் இணைந்திருந்தார்கள் செல்வி நித்யானந்தன் அவர்கள் மற்றும் நகுலவதி திலைத்தேவன் அவர்கள். நேற்று திங்களுக்கான செய்தியுடன் நகுலவதி திலைத்தேவன் அவர்களும் இன்றைய நாளுக்கான செய்தியுடன் செல்வி நித்யானந்தன் அவர்களும் அணிந்த வேளை மிக சிறப்போடு பல செய்திகள் உற்சாக குரலோடு வந்தபடி இருந்தது. மிக்க மிக்க நன்றி உங்கள் தொடர்ந்த நேரத்துக்கும் பணிக்கும். நன்றி, வணக்கம். செல்வி நித்யானந்தன் அவர்களே மற்றும் நகுலவதி திலைத்தேவன் அவர்களே. மீண்டும் மற்றொரு செய்தியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.